கல்லீரலை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். கல்லீரல் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய பணிகள் என்ன, அதில் வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்லீரல் நோய்களுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனிங் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன மாதிரியான சிம்டம் இருக்கும்போது எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டயாரியா இருக்கலாம், இல்லை ஜாயிண்டிஸ் நம்ம பார்க்கும்போது எடுக்கலாம். சில நேரங்களில் மலத்திலையோ சிறுநீர்லையோ உங்களுக்கு நிற மாற்றம் இருந்ததுன்னா நம்ம எடுக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு நாசியா அண்ட் வாமிட்டிங், அதாவது உமட்டல் உணர்வு இருக்குது, இல்லை பசியின்மை, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நம்ம எடுக்கலாம். வயிற்று பகுதியில் ஒரு அன்யூஷுவலாக ஒரு பெயின், சாதாரணமாக இல்லாமல் திடீர்னு வரக்கூடிய ஒரு பெயின், இல்லை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வலி, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம எடுக்கலாம். அடுத்ததாக ஒருத்தருக்கு இரத்த உறைதலில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற நேரங்களில், தொடர்ந்து அந்த தொந்தரவு இருக்குன்னா அந்த மாதிரி நேரங்களில் எடுப்பாங்க. சில நேரங்களில் வயிறு மட்டுமே பெருசாக இருக்குது அப்படின்னு சந்தேகம் வரும்போது எடுக்கலாம். ஒரு சில நேரங்களில் காய்ச்சல் என்ன மருந்து கொடுத்தாலும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் லிவர் டெஸ்ட் எடுப்பாங்க. அதே போல் சுகரோட அளவு அதிகமாக இருக்குது அண்ட் அவங்களுக்கு உடல் சோர்வு இல்லை அது சார்ந்த தொந்தரவுகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு சந்தேகம் வந்தால் அது சார்ந்தும் எடுப்பாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலைகளையும் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாக என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சில முக்கியமான என்சைம்ஸ் செக் பண்ணுவாங்க. அது ஏஎல்டி, ஏஎஸ்டி, ஏஎல்பி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அலனைன் டிரான்ஸ்அமினேஸ் ஏஎல்டின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், ஆஸ்பரேட் டிரான்ஸ்அமினேஸ் அப்படிங்கிறது ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம், அல்கலைன் ஃபாஸ்படேஸ் அப்படிங்கிறது ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். அது மட்டும் இல்லாமல் சில புரோட்டீன்களை அளவை எடுப்பாங்க. அடுத்தது ஆல்புமின் அப்படிங்கிற புரதத்தையும் குளோபுலின் அப்படிங்கிற புரதத்தையும் செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக உடம்பில் இருக்கக்கூடிய டோட்டல் புரதத்தோட அளவு என்ன அப்படிங்கிறது, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புரதத்தின் அளவு என்ன அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக காமா குளூட்டமைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை என்சைமை செக் பண்ணுவாங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பிலிரூபின் அப்படிங்கிற ஒரு அளவு. இது என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு வகையான நிறமி, எல்லோ கலரில் இருக்கும். ஜாயிண்டிஸ் இருக்கும்போதோ இல்லை கற்கள் இருக்கும் பொழுதோ இல்லை ரத்தத்தில் இதனுடைய நிற மாற்றம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, நம்ம மலத்திலையோ சிறுநீர்லேயோ அந்த நிற மாற்றங்கள் இருக்கும்பொழுதோ நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கலாம். அப்படி பிலிரூபின் பார்க்கும் பொழுது அதில் டைரெக்டாக கான்ஜுகேட்டட் பிலிரூபினாக இருக்கா, அன்கான்ஜுகேட்டடாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அதற்கடுத்து ரத்த உறைதல்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ப்ரோத்ராம்பின் அப்படிங்கக்கூடிய அந்த என்சைமோட நேரம், ரத்த உறைதல் எவ்வளவு நொடிகளில் நடக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பல்வேறு டெஸ்ட் நமக்கு ஒரு விதமான அளவை குறிக்கும், ஒரு கணிப்பை கொடுக்கும். எந்த மாதிரியான கணிப்புனா, இப்போ பொதுவாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு ஆர்கனில் ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது அதனுடைய அமைப்பில், அதனுடைய வடிவத்தில் ஏதாவது தொந்தரவு, அது செயல்பாட்டு அலகில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, டேமேஜ் ஆகி இருக்குது, அது பழுதடைஞ்சிருக்கு, அதனால் செய்ய முடியல, தன் பணியை செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேமேஜ், அது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கான ஒரு டெஸ்ட் எடுக்கலாம். இல்லை அதிலேருந்து வெளியிடக்கூடிய அது வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய, இப்போ ஒரு சில என்சைம்களை சுரக்கக்கூடிய தன்மையில் இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா, இல்லை சில அசாதாரணமான சூழ்நிலைகளில் மட்டுமே சுரக்கக்கூடிய என்சைம்களாக இருக்கலாம், அதையும் நம்ம இந்த ரத்தத்தில் கலக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் நம்மளோட ஏற்கனவே என்ன பார்த்தோம், சிறுநீர்லேயும் மலத்துலேயும் இருக்கக்கூடிய அதனுடைய நிறம், அதன் தன்மை, அதில் இருக்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய மாற்றம், இதெல்லாம் பார்த்தும் நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அமைப்பிலையும் தொந்தரவுலையும் நம்ம பார்க்கலாம். இல்லை அதனுடைய செயல்பாடுகளில், நம்ம ஏற்கனவே கல்லீரலை பற்றி படிக்கும் பொழுது கல்லீரல் புரத உற்பத்தியிலும் பங்கு வகிக்குது, புரத மேலாண்மையிலையும் பங்கு வகிக்குது. கொழுப்பு
உற்பத்தி அண்டு கொழுப்பை வந்து உடச்சி வேறு சில சின்ன சின்ன மூலக்கூறுகளாக மாற்றுறதுலையும் வந்து கல்லீரலோட பங்கு இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இரத்த உறைதலுக்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்யுதுன்னு பார்த்தோம். அதே போல் பிலிரூபின் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பித்த உற்பத்தி, ஜீரணத்துக்கு தேவையான அந்த பித்த நீருக்கான உற்பத்தி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிலிரூபின் அப்படிங்கிற அந்த நிறமியோட பயன்பாடு என்ன அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே கல்லீரலுக்கு உள்ளே நடக்க வேண்டிய செயல்கள். அந்த உறுப்பில் அதனுடைய செயல்பாட்டு அலகுகளில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் நமக்கு இந்த பொருட்களின் வெளியீட்டில் கூடி இருக்கலாம், குறைந்திருக்கலாம். அதுக்கான லிஸ்ட் இருக்குது. என்னென்ன அளவு இருந்தால், தோராயமாக எந்த அளவு இருந்தால் கல்லீரல் வந்து நல்ல நிலையில் இருக்குது, எந்த மாதிரியான தொந்தரவு இருந்தால் கல்லீரலில் தொந்தரவு இருக்குது, அது எது சார்ந்த தொந்தரவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதை தொடர்ந்து என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளில் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆவரேஜா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ எந்த மாதிரியான நார்மல் ரேஞ்ச் இருக்கணும், இந்த அளவுக்கு இருந்தால் அவங்க உடம்பு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு டோட்டல் ப்ரோட்டீன்ஸ் வந்து 3 to 8.0 g/dl, அதாவது யூனிட்ஸ் பர் டெசிலீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுகளை பற்றி நம்ம தனியாக ஒரு வகுப்பில் படிக்கலாம். இன்றைக்கி இந்த அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அலனைன் டிரான்சாமினேஸ் அப்படிங்கிற அந்த ஏஎல்டிங்கிற பொருள் வந்து உங்களுக்கு 4லேருந்து 36 U/L இல்லைனா 0 to 45 IU/L அப்படிங்கிற அளவு சொல்கிறாங்க. ஆஸ்பரேட் டிரான்சாமினேஸ் அப்படிங்கிற ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் வந்து 0 to 35 IU/L அல்லது 5லேருந்து 34 U/L அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கலைன் ஃபாஸ்பட்டேஸ் அப்படிங்கிற ஏஎல்பிங்கிற என்சைம் வந்து 30லேருந்து 120 வரைக்கும் IU/L அப்படிங்கிற அளவில் இருக்கலாம். இல்லைனா 40லேருந்து 150 U/L அப்படிங்கிற அளவு இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரதத்தோட அளவு வந்து 3லேருந்து 8 g/dl அல்லது உங்களுக்கு சீரம் புரோட்டீன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து 6.4லேருந்து 8.3 g/dl அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்ததாக புரோத்ராம்பினோட டைம், இரத்த உறைதலுக்கான நேரம் வந்து 10.9 இருந்து 12.5 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பில்லிரூபினோட அளவு வந்து 2லேருந்து 17 மைக்ரோமோல்ஸ் பர் லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுகள் வந்து ஒரு லேபுக்கும் கொஞ்சம் மைன்யூட்டாக மாறுபடலாம், இல்லை அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுகளின் பெயர்கள் வந்து மாறுபடலாம். ஆனால் லிவர் டெஸ்ட்டில் என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த விதமான லிவரில் வெளியிடப்படக்கூடிய அந்த புரதங்கள், என்சைம்கள், இரத்த உறைதலுக்கான நேரம், பிலிரூபினோட அளவு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் டெஸ்ட்டாக எடுத்து அதன் மூலமாக லிவரோட செயல்பாட்டை வந்து கண்காணிக்கிறாங்க. இந்த டெஸ்ட் எல்லாமே பொதுவாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களோட அளவை வச்சு தான் எடுப்பாங்க. தேவைப்பட்டால் மட்டும்தான் லிவரை வந்து உங்களுக்கு அல்ட்ராஸ்கேன் மாதிரியான ஸ்கேனை செய்து அந்த தொந்தரவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பொதுவாக நம்மளுடைய பிளட் டெஸ்ட்லேயே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த டெஸ்ட்டில் காமனாக சொல்லக்கூடிய சில டெஸ்ட் அப்படின்னு இருந்தது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஏஎல்டி, ஏஎல்பி, ஏஎஸ்டி, ஜிஜிடி இந்த மாதிரியான என்சைம்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ இது மாதிரியான லிவர் என்சைம்ஸை பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து லிவர் என்சைம் டெஸ்ட் அப்படின்னு பேர். இது எந்த சூழ்நிலைகளில் பார்ப்பாங்க அப்படின்னா, கல்லீரலோட அமைப்பில் அதனுடைய செல்களில் ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கா, டேமேஜ் நடந்திருக்கா, அது பழுதடைஞ்சிருக்கா, இல்லை செயல்படக்கூடிய நிலையில் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். பொதுவாக லிவர் இன்ஜுரி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லிவர் என்சைம்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த லிவர் என்சைம் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி, ஏஎல்டி, ஏஎஸ்டி அண்ட் ஜிஜிடி, இது போன்ற என்சைம்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக டோட்டல் ப்ரோட்டீன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய மொத்த புரதங்களின் அளவை வந்து கணக்கிடுவாங்க. நம்மளுடைய கல்லீரல் வந்து புரத உற்பத்தியிலும் பங்காற்றுறதால புரதத்தோட அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது கல்லீரலோட செயல்பாட்டில் ஏதோ குறைவு இருக்குது,
கல்லீரலில் ஏதோ தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறியை நமக்கு உணர்த்தும். அடுத்ததாக பில்லிரூபின் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று எடுப்பாங்க. பில்லிரூபின் அப்படிங்கிறது ஒரு கழிவுப் பொருள். இந்த கல்லீரல் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை நம்மளுடைய கல்லீரல் வந்து பைல் அப்படிங்கக்கூடிய அந்த பித்த நீரில் கலந்து வெளியேற்றக்கூடிய செயலை செய்யுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய மாறுபாடும் வந்து நமக்கு கல்லீரலோட செயல்பாட்டை புரிய வைக்கும். முக்கியமாக வந்து இந்த காமாலை போன்ற ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூழ்நிலைகளில் இந்த பில்லிரூபின் டெஸ்ட் எடுப்பாங்க. சில நேரங்களில் மலத்துலேயோ சிறுநீர்லேயோ தொந்தரவு இருக்குது, அந்த நிறத்தின் தொந்தரவு இருக்குது அப்படிங்கும்போதும் எடுக்கலாம். வேறு சில நேரங்களில் உடலில் அரிப்பு மாதிரியான விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் அரிப்புக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் தெரியல, ஆனால் அரிப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் இந்த டெஸ்ட்டு வந்து தொடர்ந்து அரிப்பு இருந்துக்கிட்டே இருந்தால் எடுக்கப்படலாம். அடுத்ததாக LHD டெஸ்ட், அதாவது லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லிவரில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. லிவர்லனா அதாவது எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய பாடி டிஷ்யூ. அதனோட அளவு பொறுத்தும் உங்களுக்கு லிவரோட ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிப்பாங்க. இறுதியாக நம்ம பார்க்கும்போது ப்ரோத்ராம்பின் டைம் PT டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தம் வந்து எங்கேயாவது கட்டியிருக்கு வெளியே வந்திருக்குன்னா அந்த ரத்த கட்டுதலுக்கான டைம், ரத்தம் உறைதலுக்கான டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளோ நேரம் எடுக்குது, அந்த ரத்த உறைதலுக்கான அந்த புரதம் வந்து உங்களுக்கு இருக்குது, நிறைய இருக்குது உடம்புல அப்படின்னா அந்த உறைதல் வந்து வேகமாக நடந்துடும். இல்லை அங்கே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா அதற்கான நேரம் எடுக்கும். அதை பொறுத்து உங்களுக்கு உங்களுடைய கல்லீரலோட செயல்பாடை வந்து கண்டுபிடிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 5 டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கல்லீரல் வந்து நல்லா வேலை செய்யுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, அங்கே ஏதாவது இன்ஜுரி நடந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக. அடுத்தது லிவர் டிசீஸ் ஏதாவது இருக்குது, கல்லீரலில் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு, அதனால் ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வரக்கூடிய அந்த லிவர் டெஸ்ட்டுகளில் வரக்கூடிய அந்த வேல்யூஸை வச்சு நம்மளால் பார்க்க முடியும். இந்த அளவுகளில் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு காட்டும் அப்படின்னா, உங்களுக்கு கல்லீரலில் வீக்கம், அழற்சி, ஹெப்பாடைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய், காமாலை ஜாயிண்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையான ஒரு நோய் இருந்தாலும் கல்லீரலில் அழற்சி இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இதே வீக்கம் அழற்சி வந்து ஆல்கஹால் ரிலேட்டட் ஆர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி லிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு தொந்தரவு, இது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீரண மண்டலம் சார்ந்த மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகள்லையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு கல்லீரல்லையோ இல்லை அந்த பித்த நாளங்கள்லையோ தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கல்லீரலோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, பித்த நீரோட அந்த ஃப்ளோ, அந்த பித்த நீர் வந்து உங்களுக்கு ஜீரணத்துக்கு தேவையான அளவுக்கு சுரக்குதா, இல்லை அதனுடைய ஓட்டத்தில் ஏதாவது தடை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், கல்லீரல் வந்துட்டு உங்களுக்கு நச்சுக்களை அகற்றுகிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் எக்ஸ்போஷருக்கு நம்ம உள்ளாயிருக்கோமா, அதனால் கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம இந்த டெஸ்ட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு இரத்த பரிசோதனை நிலையத்திலேயோ இல்லை மருத்துவமனையிலையோ மருத்துவரின் அறிவுரையின் பேரில் நம்ம ரத்தத்தை கொடுத்து அந்த ரத்தத்தை சோதிப்பதன் மூலமாக இந்த கெமிக்கல்ஸை பற்றின இந்த பொருட்களை பற்றின அளவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, வேரியேஷன்ஸ் இருக்கா, அது சார்ந்து நமக்கு இருக்கிற தொந்தரவு சார்ந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதாவது மருத்துவரால் இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு AST ALT அப்படிங்கிற அந்த அளவுகள் ஆவரேஜாக இருக்கக்கூடிய அளவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள லிவர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதாவது அதனுடைய செல்கள் ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிவரோட செயல்பாட்டு அலகுகளில் செல்களில் வந்து உங்களுக்கு ஏதோ தொந்தரவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். AST ALT அப்படிங்கிறதோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது எந்த சூழ்நிலைகளில் வெளியிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த செல்கள் ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் செல்களில் ஏதாவது தொந்தரவு இருந்தால், லிவர் வந்து அதிகமான அழுத்தத்துக்கு, அதிகமான செயல்பாட்டுக்கு உட்பட்டா, இங்கே வந்து இந்த இந்த புரதங்களை, இந்த என்சைம்ஸை வந்து ஏஎஸ்டி, ஏஎல்டி அப்படிங்கிற என்சைம்ஸை வந்து இரத்தத்தில் அதிகமாக கலந்துவிடும். இந்த ஏஎஸ்டி, ஏஎல்டி இரண்டுமே தன்னுடைய அளவில் சரிசமமாக இருக்குது. ஆனால் இருக்க வேண்டிய அளவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சில நேரங்களில் இது வந்து எதற்கான அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்கஹாலிக் டைப் ஆஃப் இன்ஜுரி. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மெட்டபாலிக் டிஸார்டரில் ஆல்கஹால் அல்லாத வேறு சில பொருட்கள் மெட்டபாலிக் டிஸார்டரால் நம்மளுக்கு வரக்கூடிய ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொழுப்புகள் படிமங்களாக இருக்கிறது, இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கிறது, இல்லை கழிவுகள் நச்சுக்கள் மூலமாக நச்சுக்கள் காரணமாக அந்த செல்களில் வந்து டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறது இதன் பொருள். இதே சமயத்தில் இந்த ஏஎஸ்டி அப்படிங்கக்கூடிய அந்த என்சைம் வந்து ஏஎல்டிங்கிற என்சைமை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால் ஒரு கணிப்புக்கு வர முடியும். என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கல்லீரல் வந்து ஆல்கஹால் அப்படிங்கிற அந்த பழக்கத்தினால் அங்கே செல்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்மளால் வர முடியும். அடுத்ததாக லிவரோட கல்லீரலோட செயல்பாட்டில் ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா, இந்த டிஸ்டர்பன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு லிவர் பயாப்சிங்கிற அதாவது அதோட ஒரு டிஷ்யூவை மட்டும் எடுத்து, ஒரு சின்ன பகுதியை எடுத்து சோதனைக்கு அனுப்பும்போது உங்களால் எதெல்லாம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஃபேட்டி லிவர் டிசீஸ், டாக்ஸிக் ஹெப்பாட்டிட்டிஸ், ஆட்டோ இம்யூன் ஹெப்பாட்டிட்டிஸ், வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், ஹோமோக்ரோமட்டோசிஸ், வில்சன்ஸ் டிசீஸ், ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் டெஃபிஷியன்சி, பிரைமரி பிலியரி கொலாஞ்சிட்டிஸ், சிரோசிஸ், லிவர் கேன்சர், இது போன்ற நோய்களையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது இந்த கண்டுபிடிக்கக்கூடிய இந்த என்சைம்ஸ் எல்லாம் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய குறைபாடு உங்களுக்கு என்ன செய்யுங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம். முதலாவதாக ஏஎல்டின்னு சொல்லக்கூடிய அலனைன் டிரான்ஸ்அமினேஸ். இது வந்து ஹெப்படோசைட்ஸில் தான் உற்பத்தி ஆகுது. முக்கியமாக அந்த ஹெப்படோசைட்ஸ் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா, இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் நடந்தது அப்படின்னா, அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு என்சைமாக இது வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு சில குறிப்பிட்ட ட்ரக்ஸ், மருந்து பொருட்களை எடுக்கும் பொழுது, இல்லை பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியின் பொழுது, இல்லை சில நேரங்களில் நம்ம அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நேரங்கள்லையும் இந்த என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்ததாக அஸ்பார்டேட் டிரான்ஸ்அமினேஸ், ஏஎஸ்டி. இது வந்து ஐசோ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம்ஸும் வந்து உங்களுக்கு ஹெப்படோசைட்டில் தான் உற்பத்தி ஆகுது. அதே போல் இந்த என்சைம்ஸும் ஏஎல்டி மாதிரி தான் ஹெப்படோசெல்லுலரில் ஏதாவது இன்ஜுரி இருந்தால், ஹெப்படோசைட்ஸில் ஏதாவது இன்ஜுரி இருந்தால் அளவுக்கு அதிகமாக வெளிப்படும். இந்த என்சைம் வந்து உங்களுக்கு 2 ஐசோ என்சைம்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இதில் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஐசோ என்சைம் அப்படிங்கிற இந்த வகையான என்சைம் தான், ஏஎஸ்டியோட இந்த டைப் ஆஃப் என்சைம் மட்டும்தான் உங்களுக்கு கல்லீரலோட செல்களில் உற்பத்தி ஆகுது. இதனுடைய இன்னொரு வகையான சைட்டோசோலிக் ஐசோ என்சைம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கெலிட்டல் மசில்ஸில், அப்புறமா இருதய தசைகளில், அப்புறமா சிறுநீரகத்தோட தசைகள்லையும் வந்து அமைஞ்சிருக்கு. ஹெப்படோசைட்ஸில் ஏதாவது ஆபத்து இருந்தால், அங்கே அந்த செல்களில் இன்ஜுரி நடந்தால் ஏஎல்டி என்சைமோடு சேர்ந்து இந்த ஏஎஸ்டி என்சைமும் ரிலீஸ் செய்யப்படும். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், ஏஎல்பிங்கிறது அடுத்த என்சைம். இந்த என்சைம் வந்து பைல் டக்ட்ஸ் மற்றும் கெனாலிகுலி அப்படிங்கிற அந்த இடத்துல, ஹெப்படோசைட்ஸில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெம்பரேன்கள் மூலமாக வந்து வெளியிடப்படக்கூடிய ஒரு என்சைமாக இருக்குது. ஒரு வேளை அங்கே ரிலீஸ் ஆகக்கூடிய பைல் வந்து வெளியேறாமல் அங்கேயே தங்கிடுச்சுன்னா, அந்த சூழ்நிலைகளில் இந்த என்சைம் வந்து ரத்தத்தில் கலக்கப்படும். அதாவது நமக்கான அறிகுறியாக, ரத்தத்தில் வந்து இந்த விஷயம் கலந்துருக்கு, பைல் வந்து சரியாக வெளியேறலை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக இது வந்து இருக்குது. இந்த பைல் சால்ட்ஸ் வந்து அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு வந்து கட்டிகளாக
உங்களுக்கு மாறுது இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு வந்து கோலிஸ்டேசிஸ் அப்படின்னு பேர். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஏஎல்பிங்கிற இந்த என்சைம் வந்து வெளியிடப்படும். கல்லீரலை தாண்டி இந்த என்சைம் வந்து சிறுநீரகத்தில், இன்டெஸ்டைனில், லியூகோசைட்ஸில், பிளசண்டா மற்றும் போன்களில், எலும்புகள்லையும் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. கல்லீரலில் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆச்சுன்னா அதன் பொருள் வந்து நமக்கு பைல் சால்ட் வந்து சரியாக வெளியேறலை, அங்கேயே தேங்கி இருக்குது அப்படிங்கிறது பொருள். சில நேரங்களில் உங்களுக்கு, அதாவது ப்ரெக்னென்சி டைமில், கர்ப்ப காலங்களில், இல்லைன்னா வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து இதனுடைய அளவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாகெட்ஸ் டிசீஸ், சிறுநீரகம் சார்ந்த நோய் நிலைகள், அப்புறமா எலும்பு சார்ந்த சில நோய் நிலைகளில் இதனுடைய அளவு அதிகரிச்சிருக்கும். அடுத்ததாக காமா குளுட்டமில் டிரான்ஸ்ஃபரேஸ், ஜிஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். இது என்ன பண்ணும், எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கல்லீரலில், சிறுநீரகத்தில், கணையத்தில் மற்றும் சிறுகுடலில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக கல்லீரலில் உங்களுக்கு மைக்ரோசோம்ஸ் ஆஃப் ஹெப்படோசைட்ஸ் அண்ட் பிலியரி எபித்தீலியல் செல்ஸ், அதாவது அந்த பித்த நாளங்களோட சுவற்றில் வந்து அமைஞ்சதாக இருக்குது. இந்த ஜிஜிடியோட அளவு ஏஎல்பிங்கிற என்சைமோட இணைந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, உங்களுடைய பித்த நாளங்களில் ஏதோ ஒரு தடை இருக்குது. இந்த சூழ்நிலையை வந்து கோலியோஸ்டாட்டிக் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பித்த நாளங்களில் கற்களோ ஏதோ ஒரு தடை வந்து உண்டாகி இருக்கு அப்படின்னு பொருள். சில நேரங்களில் திடீர்னு அதிகரிக்கக்கூடிய இந்த என்சைமோட அளவு வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் சார்ந்த ஒரு நோய் தொந்தரவு, இல்லைன்னா மருந்துகள், நம்ம வேறு ஏதோ ஒரு உடல்நிலை காரணமாக மருந்து எடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம எடுத்த மருந்துகள், நச்சுக்கள் காரணமாகவும் இந்த என்சைம் வந்து அளவுக்கு அதிகமாக வெளியிடப்பட்டிருக்கும். அடுத்ததாக புரதங்கள், பிளட் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய அந்த புரதங்களோட அளவுகளில் வேரியேஷன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அது புரதங்களுடைய பணிகளை பார்க்கலாம். ஆல்புமின் அப்படிங்கிற புரதம் இருக்கும். இது எதுக்கான முக்கியமான வேலை செய்யும் அப்படின்னா, இரத்த நாளங்கள், அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இரத்தத்தில் இருந்து, அதாவது நாளங்கள்லேருந்து வெளியேறாமல் உள்பக்கமாக, எப்படி புவியீர்ப்பு விசை வந்து நம்மளை இந்த பூமி மேலே நிற்க வச்சுருக்கோ அது மாதிரி ஆல்புமினோட பங்கு என்னென்னா, அந்த தண்ணி போகும்போது அந்த தண்ணி தன்னுடைய பாதையை தாண்டி போகாமல், அதில் இருக்கிற பொருட்கள் வந்து வெளியேறி போகாமல் உள்பக்கமாக இழுத்து வைக்கும் இல்லையா, அதை வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மூலமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை இரத்தத்துக்கு உள்ளேயே பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலை தான், இழுத்து பிடிச்சு வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இந்த ஆல்புமின் அப்படிங்கிற புரதம் வந்து செய்யுது. அதனால் உங்களுக்கு இரத்தத்துடைய அந்த விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம், அதோட தன்மை வந்து உங்களுக்கு திக்னஸ்னு சொல்லலாம். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, கொழுப்புகள், ஹார்மோன்கள், கால்சியம் மற்றும் வேறு சில பொருட்களையும் வந்து உங்களுக்கு இரத்தத்தின் மூலமாக கடத்துறதுக்கு இந்த ஆல்புமின் வந்து உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிஹெச் அளவையும் பராமரிக்குது. அடுத்ததாக குளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை புரதங்கள். இது வந்து ஒரு செட் ஆஃப் புரதங்கள். இவை என்ன பண்ணுது அப்படின்னா, டிஃபென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான செயல்களில் இவையும் உறுதுணையாக இருக்குது. அதில் முதலாக பார்க்கும்போது ஆல்ஃபா குளோபுலின்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டத்தில் ஹாப்டோ குளோபுலின் அப்படிங்கிற புரதம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹீமோகுளோபின் வந்து, அதாவது இறந்த இரத்த சிவப்பணுக்களில் இருந்து பிரிக்கப்படக்கூடிய அந்த ஹீமோகுளோபினை உங்களுக்கு கடத்தக்கூடிய செயலை வந்து இந்த ஹாப்டோ குளோபுலின் அப்படிங்கிற புரதம் செய்யுது. செருலோபிளாஸ்மின் அப்படிங்கிற இந்த புரதம் வந்து காப்பர் சத்துக்களை வந்து கடத்தக்கூடிய செயலை செய்யுது. ப்ரோத்ராம்பின் அப்படிங்கிற இந்த வகை புரதம் வந்து இரத்த உறைதலுக்கு உறுதுணையாக இருக்குது. அடுத்த சில புரதங்கள் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு கொழுப்புக்களை கடத்துது, கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் சத்துக்களை கடத்துது, அப்புறம் உடல் வெளியிடக்கூடிய ஹார்மோன்களையும் கடத்துது. அடுத்ததாக பீட்டா குளோபுலின் சொல்லக்கூடிய இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய புரதங்கள் வந்து டிரான்ஸ்ஃபெரின் அப்படிங்கிற புரதம் வந்து இரும்பு சத்தை வந்து கடத்தக்கூடிய செயலை செய்யுது. காம்ப்ளிமெண்ட் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரத வகைகள் வந்து நச்சுக்களையும் நுண்ணுயிரிகளையும்
அழிக்கிறதுல உறுதுணையாக இருக்குது. மற்ற புரதங்கள் வந்து இந்த குழுவில் இருக்கக்கூடிய மற்ற புரதங்கள் வந்து கொழுப்புக்களை கடத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கு. அடுத்ததாக காமா குளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை புரதங்கள் வந்து உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன்லையும் அதே போல் அந்த பேத்தோஜன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளையும் வந்து அழிக்கக்கூடிய செயலில் உறுதுணையாக இருக்குது. அடுத்ததாக ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிற இந்த புரதம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஃபைப்ரின் அப்படிங்கக்கூடிய ஒரு வகை வேதிப்பொருளாக மாற்றமடையுது. இந்த ஃபைப்ரின் அப்படிங்கிற பொருள் என்ன பண்ணுன்னா இரத்த உறைதலில் முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு வேதிப்பொருளாகும். இந்த புரதங்களெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு கம் மாதிரி ஒரு பசைத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரு செயலுக்கும் தேவையான பொருட்களோட ஒட்டிக்கிட்டு அதை கடத்தக்கூடிய செயலை செய்யும். இப்போ இரத்த உறைதலில் வந்துட்டு ஃபைப்ரினோஜன் வந்து முக்கியமான பங்காற்றுதுன்னு பார்த்தோம். காமா குளோபுலின்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமாக ஆன்டிபாடிஸாக, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய பொருட்களாக உருவாகுது. இதில் முக்கியமாக இம்யூனோ குளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஜிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஆல்பமின், ஆல்ஃபா குளோபுலின், பீட்டா குளோபுலின் இவையெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்மோன்களையும் என்சைம்களையும் கடத்தக்கூடிய செயலில் முக்கிய பங்காற்றுது. அதே போல் உங்களுக்கு மெட்டல்ஸ், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய தனிமங்களை கடத்தக்கூடிய செயல்லையும் வந்து இந்த புரதங்கள் வந்து உதவியாக இருக்குது. ஆல்புமின் அப்படிங்கிற புரோட்டீன் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம், ரத்தத்துக்குள்ளே அந்த பொருட்களை தக்க வைக்கிறதுக்கூடிய வேலையை செய்யுது, அந்த ப்ரெஷரை வந்து கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன விஷயங்களை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ரத்தத்தை மட்டுமே, நம்ம ரத்தத்தோட ஒரு பகுதியை எடுத்து நம்ம சோதிக்கும் போதே நமக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களின் தன்மை, அதாவது சில வகை என்சைம்கள், சில வகை புரதங்கள், அப்புறம் பில்லிரூபின், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பரிசோதனை செய்து அதனுடைய அளவை தெரிஞ்சுக்கும் பொழுதே கல்லீரலுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, அந்த கல்லீரல்லையே ஏதாவது ஒரு இன்ஜுரி நடந்திருக்கா, இல்லை அதனுடைய செயல்பாடில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லிவர் ஃபங்க்ஷனிங் டெஸ்ட்டே நம்ம பண்ணுறோம். எந்தெந்த சூழ்நிலைகளில் இந்த மாதிரி டெஸ்ட்டு பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருத்தருக்கு வந்துட்டு நாசியா, வாமிட்டிங், அதாவது உமட்டல் தொந்தரவுக்கு தொடர்ந்து இருக்குது, இல்லை வயிற்று வலி இருக்குது, இல்லை வயிறு வீங்கி இருக்குது, சில நேரங்களில் பசி இன்மை இருக்குது, பசியில் தொந்தரவு இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். இன்னும் ஒரு சில நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஜாயிண்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஹெப்பாட்டிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த காமாலை, மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அதாவது நம்மளுடைய கண்களின் நிறத்தில் மாற்றம் இருக்கலாம், நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அந்த மஞ்சள் தன்மை தெரியலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மலத்தோட நிறம் இல்லாமல் இருக்கலாம். யூரின் வந்து, அதாவது சிறுநீர் வந்து உங்களுக்கு அடர் நிறத்தில் இருக்கும் பொழுது, இதெல்லாமே வந்து அந்த பிலிரூபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறமி, இது வந்து கல்லீரலில் மெயின்டைன் பண்ணக்கூடிய, கல்லீரல் வந்து உற்பத்தியும் செய்து அதை மேனேஜும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதால இந்த பிலிரூபினோட மெட்டபாலிசமில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா கூட உங்களுக்கு இந்த நம்மளுடைய உடல் வந்து அதை வெளிப்படுத்தும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வந்து செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். சில நேரங்களில் இந்த டெஸ்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சில தொந்தரவுகள் இருக்குன்னா, தேவைப்படும் பொழுது மட்டும் அடுத்ததாக கல்லீரலுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கேன் அப்படிங்கிற விஷயங்களை செய்து, இப்போ உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு, லிவர் செல்ஸில் தான் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஏஎல்டி, ஏஎல்பி அந்த மாதிரியான என்சைம்ஸு, ஜிஜிடி இந்த மாதிரியான என்சைம்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா அப்போ கல்லீரலோட செல்களில் ஏதோ தொந்தரவு இருக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு தொந்தரவு இருக்குது, மருத்துவ பயனாளியை நம்ம பார்த்துட்டு எந்த அளவுக்கு தொந்தரவு இருக்குன்றத ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்கேன் எடுக்கலாம். ஒரு சில நேரங்களில் கற்கள் இருக்குது, பித்தப்பையில் கற்கள் இருக்குது, இல்லை அந்த பித்த நாளங்களில் வந்து உங்களுக்கு அடைப்பு இருக்குது, இல்லை கல்லீரலில் இருந்து வரக்கூடிய இரத்த நாளங்கள் கல்லீரலுக்கு உள்ளே போகக்கூடிய இரத்த நாளங்களில் பாதிப்பு இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எந்த இடத்துல அந்த தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து ஸ்கேன் மாதிரியான விஷயங்களை செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.